அனைவருக்கும் வணக்கம். இன்று கதை நயம் சேனலில் நீங்கள் கேட்க இருப்பது தென்றல் தீயே வா நாவலின் 3வது அத்தியாயத்தை கேட்கலாம். இனி கதைக்குள் செல்வோம். சென்னை திரும்பிய நந்தகுமார் தனது அப்பா அம்மாவிடம் சுந்தரபுரம் போய்விட்டு வந்ததை பற்றி கூறிவிட்டு, விவசாயத்தில் நிலாவுக்கு உள்ள அக்கறையையும் பற்றி கேள்விப்பட்டவுடன், அருணாச்சலம் மகனிடம் தான் நினைத்த மாதிரிதான் நிலாவும் நினைச்சிருக்கு நந்தா. பயிர் செல்லும் நிலத்தை அழிக்கிறது பாவமான செயல்தான். இருந்தாலும் உன் விருப்பத்துக்கு குறுக்கே நிற்க வேண்டாம் என்று நினைத்துத்தான் போய் பார்த்துவிட்டு வரச் சொன்னேன். உடனே நந்தாவின் தாய் மரகதமும், சரிப்பா, நீ என்ன முடிவு பண்ணியிருக்க? சுந்தரபுரத்தில் ஃபேக்டரி கட்டப் போறியா என்றதும், இல்லைம்மா, அப்பாவும் நிலாவும் சொல்ற மாதிரி அந்த நிலத்தை குமரேசன் அங்கிளே சாகுபடி செய்யட்டும். நான் இங்கேயே வேறு இடம் பார்க்கலாம் என்று முடிவு செய்துள்ளேன். இதை கேட்டவுடன் இருவரும் சந்தோஷப்பட்டு, சரிப்பா, உன் விருப்பப்படியே செய். சரிம்மா, நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் என்று மாடி ஏறி போனவன், அப்பா, நீங்களே இந்த விஷயத்தை சுந்தரபுரத்துக்கு தெரிவிச்சிருங்க என்று அவன் அகன்றதும், அவன் போவதையே பார்த்து கொண்டிருந்த மரகதம் கணவரிடம், என்னங்க, நம்ம பையன் தான் எடுத்த முடிவிலிருந்து யார் சொன்னாலும் மாற மாட்டான். இப்போ அந்த நிலா பொண்ணு பேச்சை கேட்டு முடிவை மாத்துனது எனக்கே ஆச்சரியமா இருக்குங்க. நானும் அதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் மரகதம். எப்படியோ நல்ல முடிவா எடுத்தா சரிதான். எனக்கும் நம்ம பூர்வீக நிலத்தை மாத்த மனசில்லாம இருந்துச்சு. அந்த பொண்ணு இவன் மனசை மாத்தியது சந்தோஷம்தான். அது சரிங்க, அந்த பொண்ண இவனுக்கு பிடிச்சிருக்குமோ? அதாவது பார்த்த உடனே காதல்னு சொல்லுவாங்களே, அது மாரி இருக்குமோ? நீ உன்னோட கற்பனைய கொஞ்சம் ஓரங்கட்டு. நம்ம பையன் வெளிநாட்டில் போய் படிச்சவன். அது மட்டுமல்ல, வெளிநாட்டிலிருந்து வந்ததும் நாம் என்ன சொன்னோம்? நீ உடனே கல்யாணத்த செஞ்சுக்கிட்டு என்னோட ஃபேக்டரிய எடுத்து நடத்துன்னு சொன்னோம். அதுக்கு அவன் கல்யாணத்த பத்தி இப்ப பேசக்கூடாது. நான் தனியா ஒரு ஃபேக்டரிய ஆரம்பிச்ச பிறகு தான் கல்யாணமெல்லாம் என்று ஆணித்தரமா அடிச்சு சொல்லிட்டான். அப்படி இருக்கும்போது, நீ அவனுக்கு அந்த பொண்ண பிடிச்சிருக்குமோன்னு சந்தேகப்பட்டு என்கிட்ட சொல்ற. இது நந்தாவுக்கு தெரிஞ்சா உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான். நந்தா நிலத்த தான் பார்க்க போனான். பொண்ணு பார்க்க போகல. அத நீ புரிஞ்சுக்க. சரியா? நீங்க சொல்றதும் சரிதாங்க. அப்படியே அவனுக்கு நிலாவ பிடிச்சிருந்தா, நாம அந்தஸ்து பார்க்காம கட்டி வைக்கலான்னு தோணுது. நீங்க என்ன சொல்றீங்க? கற்பகம், உனக்கு தெரியாத விஷயம் கிடையாது. திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர். அதில் நல்ல விதை விதைத்தால்தான் நல்ல பயிர் விளையும். இல்லையென்றால் சொத்தே ஆகிவிடும். அதனால் கடவுள் நந்தாவுக்கு நிலாதான்னு தேர்வு செய்து வச்சிருந்தா, கட்டாயம் நடத்தி வைக்கலாம். ஏனென்றால் குமரேசனும் நமக்கு உறவுதானே. இதில் அந்தஸ்து குறுக்கே வர வேலையே இல்லை. நானும் ஆரம்பத்தில் கிராமத்தில் குமரேசன் மாதிரி விவசாயம் செய்துகிட்டு இருந்த ஆள்தான். இந்த அந்தஸ்து, செல்வாக்கெல்லாம் இடையில் வந்தது தானே. அதனால் நடக்கிறது எல்லாம் நல்லாவே நடக்கும். நீ குழப்பம் இல்லாமல் போய் வேலையைப் பார் என்று மரகதத்தை அனுப்பிவிட்டு குமரேசனுக்கு போன் பண்ண தன்னுடைய போனை எடுத்தார். நந்தகுமாரோ தன் அறையில் படுத்துக்கொண்டு சுந்தரபுரத்து அழகியைப் பற்றி யோசித்துக் கொண்டு இருந்தான். இந்திரலோகத்தில் ரம்பா, ஊர்வசி, மேனகா இருப்பதாக சொல்வார்களே, அந்த 3 பேரையும் குழைத்து பிரம்மன் படைத்தவள்தான் சூரிய நிலாவோ? அழகு மட்டுமல்ல, என்ன ஒரு தெளிவான பேச்சு! அவள் கண்களில் நெருப்பும் தெரிகிறது, ஒருவித குளிர்ச்சியும் தெரிகிறது. தேவதை இறங்கி வந்து தென்றல் வீசுவது போல் இருந்ததே. நிலா பெண்ணே, உன்னை தொட்டால் சுடுவாயா, இல்லை நிலவாய் மலர்வாயா? எப்படியோ நான் உன் நினைவால் மயங்கிவிட்டேன் என்ற கவிதை வரிகள் அவன் கற்பனையில் உதித்தது. எனக்கு என்ன ஆகிவிட்டது? இது அவளை கண்டதும் வந்த காதலா, இல்லை எனக்காக நான் கண்டுபிடித்த காதலா? வெளிநாட்டிலிருந்து வந்தது முதல் தொழில் பற்றிய சிந்தனையில் இருந்தவனை தொல்லைப்படுத்தியது அவள் நினைப்பு. உடனே சுதாரித்த நந்தா, அவள் மனதில் என்ன இருக்கிறது என்று தெரியாமல், அவள் அனுமதி இல்லாமல் கற்பனை செய்து பார்ப்பதும் கலாச்சார குற்றம்தான் என்று நிலாவின் நினைவுகளுக்கு விடை கொடுத்துவிட்டு தன் புதிய தொழிலுக்கான கேள்விகளில் ஆழ்ந்தான். தொழிலை பற்றி யோசித்தாலும் நிலா சொன்ன விவசாயத்திற்கான விளக்கம் மீண்டும் அவளை நினைவுபடுத்தியது. இப்போதைக்கு எதுவுமே சரிவராது என்று முடிவு செய்து அனைத்தையும் ஓரங்கட்டி உறக்கத்துக்கு முயற்சி செய்தான். உறக்கமும் வந்தது. ஆனால் அந்த உறக்கத்திலும் அவள் ஒயிலாய் வந்து மயிலாய் நடனமாடினாள். அங்கு நடனமாடியது நிலா மட்டுமல்ல, விதியும் தான் என்பது யாருக்கு தெரியும்? மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.